பெண்கள் உரிமை பாதுகாக்க வேண்டும். பெண்களால் மது சீரழிகிறது ஏற்படுகிறது. மது வந்து அளவு ஆதார் கார்டு மூலியமா கொஞ்சம் தள்ளிடா சொல்லுங்க. கழட்டி விடவா? கழட்டி விடவா? சரி சமாதானம். போட்டு நீங்க போட்டு போராட்டம் முடியலையா உங்களுக்கு? ஆமா சரியான தலைவரே. தமிழக அரசுக்கு, தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் என் அன்பான வேண்டுகோள். தமிழக அரசில் மதுவை வந்து ஆதார் கார்டு மூலியமாக கொடுத்து ஒரு மனிதனுக்கு இவ்வளவு அளவுதான் மில்லி என்று கொடுக்க வேண்டும். அதுவும் ஆதார் கார்டு மூலியமாக. இதனால் பெண்கள் முன்னேற்றம் மிக முக்கியமானது. மதுவினால் பெண்கள் முன்னேற்றம் ரொம்ப பாதிக்கப்படுகிறது. பெண்கள் விரைவி இழக்கிறார்கள். பெண்கள் வந்து மதுவினால் ஆக்சிடென்ட் அடைக்கிறது. அதனால் ஒரு நாளைக்கு இவ்வளவு மதுதான் அரசு நிர்ணயம் பண்ணியிருக்கு. ரேஷன்ல ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் பொருள் நிர்ணயம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஒரு மனிதனை குழந்தைய பெக்கிறது வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை தான் பெற்றா போதும் அரசு நிர்ணயம் பண்ணுது. அதே மாதிரி ஏடிஎம்ல பணம் எடுக்கிறது ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் பணம் எடுக்கணும். எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ண அரசு, எல்லாத்தையுமே அரசு நிர்ணயம் பண்ணியிருக்கு. ஆனால் மதுவை மட்டும் நிர்ணயம் பண்ணாம அளவுக்கு மிஞ்ச கொடுத்து அதிகமாக கொடுத்து மனிதர்களை உயிரோட கொண்டுகிட்டு இருக்காங்க. அதை வந்து கொன்றனால தமிழக மக்கள் பெண்களுக்கு ரொம்ப பாதிக்கும். பெண்கள் முன்னேறப்படணும் சொல்லுதாங்களே தவிர, ஆனால் அந்த மதுவை ஒழுக்கமாக ஒரு நாளைக்கு இவ்வளோ மதுதான் டாக்டரை வச்சு அளந்து ஒரு மனிதனுக்கு இவ்வளோதான் மது வேண்டும் என்று அரசியல் நினைவு தான் என் அன்போட வேண்டுகோள். இன்னைக்கு மாவட்ட அரசு மது பாட்டிலை அழிந்து விட்டு ஒரு விழிப்புணர்வு போராட்டம், அரசுக்கு விழிப்புணர்வாக போராட்டமாக வந்திருக்கிறேன். இன்றைய மண்டபத்தில் என் பேர் பாலகிருஷ்ணன்.